ஏக்க இப்படிப்பட்ட புத்தியோட இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல ஏக்க. லஞ்சம் கொடுக்க அளவுக்கு வந்துட்டா பாருங்க. இவளெல்லாம் இன்னும் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிட்டோம். கூடவே நம்மள மண்ணு தோண்டி குழிக்குள்ள புதைச்சு வச்சிருவாங்க. ஆமா சின்ன பொண்ணே, இவளுக்கு குடுக்க குடுப்புல எந்திச்சு நடக்கிறதுக்கே ஒரு மாசம் ஆவணும் சின்ன பொண்ணே. எடி அடிச்சாலும் திருந்த மாட்ட கலட்டி வா. அதுக்கு அப்படியே உடையக சொல்லுதியே. நாலு போடுங்க இவளுக்குலாம். கண்டிப்பா இந்த விஷயத்தை அந்த அண்ணன்ட்ட சொல்லி கொடுக்கணும். இவனையும் போட்டு அடிக்கதான் செய்யவ. ஆனாலும் திருந்தக்கூடிய கதையிலே இருக்குது. சரி எங்க வீட்டுக்கார வீட்டை சொன்னாலும் நம்பவே மாட்டேக்காவ சின்ன பொண்ணு. மைனினா யோக்கியோன்ட்டே இருக்காவ. செல்வானன்றலாம் சொல்லக்கூடாது. அவிட்ட என்னத்துக்கு கடந்து சொல்லணும். வா நேரா வீட்டுக்கு போவோம் வர. ராணிகா ஐயோ எல்லாரும் முறைக்கிற பார்த்தா உள்ளது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாவளோ. ஏக்க யாருக்கு யார் அக்கா? என்னையெல்லாம் இனி அக்கான்னு சொல்லி வேலை வச்சுக்கிட்டாங்க. மூஞ்சிலே முழிக்கப்படாதுன்னு இருக்காமா. இருக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாலே இதுல ஒரு சின்ன விளையாட்டு போட்டி இதுக்கு போய் இவ்வளவு லஞ்சம் கொடுத்து என்னத்துக்கு இந்த போய் அலையலாம். லஞ்சம் மனாயாருக்கு கொடுத்தே வசந்தி ஒண்ணு தெரியாத மாதிரி இப்படி நடிக்காத வசந்தி. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு வா. அவ்வளவு பொய். ஏய் இனி நீ எங்க கூட சேரப்படாது. என்ன நாங்க எங்க என்ன பேசிட்டு இருக்கோம் வந்து பாக்கிறதுக்காண்டி ஓடி வந்தியோ? யார் கூட வந்தா? என்ன சின்ன பண்ணே மரியாதை எல்லாம் குறையுது. அக்கான்னு ஒழுங்கா கூப்பிடு. என்ன வந்தா போறான்னு கேட்டக்கா. அக்கான்னு கூப்பிடனா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுதான் வள்ளு சங்க இல்லையே மாதிரி என்னத்துக்கு அக்கான்னு கூப்பிடணும்? முதல்ல வா நீ. ராணிக்க ஒரு கயிறு எடுத்துட்டு வாங்க. ஏய் வாய் மூடிக்கிட்டு இரு. எங்க எல்லாருக்கும் இருக்க கோவத்துல என்ன செய்வேன்னு தெரியாது. என்ன செய்ய போறா ராணிக்க? அவ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறா. வாயை மூடிக்கிட்டு இருந்துடுங்க. சின்ன காரியமா அவ பண்ணிருக்கா. எட்டி அடிக்க அடியில ஏதாவது ஒண்ணு ஆயிர போகுது. அசல்லாம எங்கேயாவது பட்டுட்டு மாதிரி என்ன ஆகுது? அவளுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கா, ஒரு புருஷன் இருக்கா. அவையெல்லாம் அவ பாத்துக்கிடணும்ல. ஏக்க ஒண்ணு ஆகாது. நல்ல ஸ்ட்ராங் பாடி தான். எவ்வளவு நாளும் தாங்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாண்டா. அவ இப்ப கயிறு கேட்டா நீங்க எடுத்து கொடுத்தீங்களா இல்ல நான் எடுத்துட்டு போட்டா? நீயே எடுத்து கொடுத்துக்க லட்சுமியா. எனக்கு என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்டுக்கார வீட்டு எது பேசாம சொல்லி வேற வீடு எங்கேயாவது காலி பண்ணி போலாமான்னு இருக்கேன். மத்துக்க பக்கத்துல இருந்தாதானே ஒவ்வொருத்தரமோ தூர மாதிரி இருந்தா அவ என்ன செய்ய போறா? ஏக்க செய்யணும்னு நினைக்கவா எங்க இருந்தாலும் செய்யதான் செய்வா. அவளுக்காண்டி நீங்க பயந்து படுத்தீல. அவள வேணா வீடு மாற சொல்லுவோமே தவிர நம்ம மாறப்படாது. நீங்க என்னத்துக்கு போன? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அதானே இவ்வளவு நாள் ஒத்துமையா இருந்துட்டோம். இப்ப யார் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுவான்னு தெரியும். இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலங்க. பொல்லாதது அது. எம்மா எனக்கு உசுரே போயிட்டம்மா. என்ன செய்யன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டோம். வாங்கம்மா அங்க கீழே கயிறு ஏதாவது கிடக்கான்னு பாப்போம். சரிக்க கடவுளே எனக்கு நீ ஏன் கடவுளே இவ்வளவு சுவாதனை? நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தானே நினைச்சேன். இப்படி எனக்கு பண்ணணும்னு அவ யோசிக்கல. சரி என்ன மனசாட்சி இல்லாத ஜென்மமா இருக்க கடவுளே. எடி உடி எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியாது. போலீஸ்ல சொல்லி கொடுத்துரும் பதக்க தெனவனே. வாய் மூடிக்கிட்டு தாமா. எக்கோ கயிறு கிடைச்சா? கடவுளே என்ன செய்ய போறா? வாயை மூடிட்டு என்னதுனாலும் வாங்கிக்கிடுவோம். செஞ்ச தப்பு வெளியே தெரிஞ்சிட்டு என்ன செய்ய முடியும்? யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிடலாம்னு நினைச்சேன். நம்ம செய்ய தப்பு என்னைக்குனாலும் வெளி வந்துதான் ஆகும் போலமா. இனி செய்ய மாட்டேன்னு சொன்னா இவன் நம்பியே செய்வா. எக்க ஓடியங்க வெயிட்டா இருக்காவ தூக்கிட்டு நிக்க முடியல எனக்கு. தூக்க முடியலனா கீழ விடு. இன்ன சின்ன பண்ண கயிறு. கொண்டாங்க கொண்டாங்க. எப்பா எருமை மாடு. எக்க தாங்க. எடி என்ன செய்ய போறா? ஒரு நிமிஷம் இருங்க பைக்ல இது கட்டிக்கிடி. எப்பா மண்ணுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டா. தலையெல்லாம் கறக்குமா. இங்க இருக்க வீட்டுல எல்லாம் ஆள்வ இருக்குவா இல்லையா? இப்படி கஷ்டப்படுத்திய ஒரு ஆள் கூட வெளிய வந்து பறக்க மாட்டேங்க. கட்டியாச்சு. என்ன சின்ன பண்ணே ரோட்டோட இழுத்துட்டு போகுதுக்கா? ஆமாங்க கண்டுபிடிச்சிட்டீல. எடி சும்மா இரு சின்ன பண்ணே. அப்படிலாம் இழுத்துட்டு போவனே நான் கனவுல கூட நினைச்சறாதாமா. நான் எதுக்கு கனவுல நினைக்கணும்? நிஜமாவே இப்ப அப்படிதான் கூட்டிட்டு போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. அந்த இன்னொரு பக்கம் கொண்டாங்க கையில கட்டி விட்டுருவோம். என்ன லட்சுமிக்கா நீங்க நல்லாயே இருக்க மாட்டீங்க. இப்படி அவளுக்கு உதவி செய்யல. ஒருத்திய போட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு ஆர்வமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கவ. அப்படிதான் எடுத்து கொடுப்பே வசந்தி. நீ வா வாயை வச்சிட்டு சொல்லியதெல்லாம் இங்க ஒண்ணு பலிக்காது. நல்லா வீ சொன்னா பலிக்கும். இப்படிப்பட்ட புத்தி உள்ளவா சொன்னா எங்க பலிக்கும்? கியாடி கெட்ட புத்தி. சின்ன பண்ணு தூக்கி விடு சின்ன பண்ணு. சவுட்டி அந்த மாதிரி தள்ளிருவியாமா. அழகா நீங்களே கை தந்துட்டீல. தேங்க் யூ. அப்படியே ஒரு நல்ல இருட்டி சொட்ட போட்டு ரெண்டு கையும் சேர்த்து. அப்பதான் அவுக்க முடியாது. ஆமா கண்ண போடி. எடி புடிட்டி எடி தாயவு செஞ்சு புடி. ரோட்டோட இழுத்துட்டு போவாத சின்ன பண்ணு. இனிலாம் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண மாட்டேன். எத்தனை தடவை விடணும்? அந்த குவாலத்தை அழிச்சிய அப்பமா அடிச்சு அந்த அளவு சொல்லி விட்டாச்சு. அவ்வளவு அடி வாங்கின பிறகு லஞ்சமும் கொடுத்திருக்கிறிய. எடி எடி ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு விட்டுருமா. நீ நல்லா இருப்பா விட்டு. நீ சொல்லி நான் நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வாயை மூடிக்கிட்டு இருந்துக்க. எக்க கட்டிட்டேன். வாங்க கையாருங்க. ஏ ராணியக்க வாங்க வாங்க வந்து யாருங்க ஸ்கூட்டில. சிக்கிருக்கி எப்படி கட்டி வச்சிருக்கா நீ? நல்லா அழுத்தி ஓட்டு சின்ன பொண்ணு. அழுத்திய ஓட்டனே உமா இடுவ. எம்மா முடியலம்மா. எடி தரதரன்னு இழுக்கு விட்டி. தார் ரோடா வேற இருக்கு. ஏதாவது மண் ரோட்ல போனா கூட பரவாயில்ல. வா வா உனக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க. இப்ப கை கால் உரசி எங்க ஆஸ்பத்திரியில போய் 10,000 கொடு போ. கடவுளே எல்லாரும் பாக்க வச்சின பொண்ணு. ஏய்
வாயை மூடிட்டு மட்டும் வரல ஓர ஸ்பீடுக்கு தாங்காதாமா. சின்ன பொண்ணு விட்டுரு சின்ன பொண்ணு. முதல்ல இந்த ராணி காய் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது சின்ன பொண்ணு. என்ன பாவம் பார்க்க ஓவரி இப்பமா. பெத்த பிள்ளைகளோட இவதான் முக்கியமா போயிட்டலக்க. அப்படி இல்லம்மா. வேற எப்படி பிள்ளைகளுக்கு இதா இது பண்ணிட்டு இருக்கா. வாதம் போதம் பேசாம இருந்துட்டுங்கம்மா. ஐயோ டீ கடலாம் வருவே. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்காத. எம்மா தலையை தூக்கி வச்சு கழுத்து வலிக்குது. எட்டியா முடியெல்லாம் நாசமா போவட்டி தரையில இழுது. வீட்டுக்கு போய்கிட்டு முடியாந்தால நாரோட வெட்டி விட்டுறீங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? நான் அத்தான் கிட்ட சொல்லி காப்பாத்துவா வந்து. இல்லவே செல்வாக்கு மட்டும் தெரியணும். அவனுக்கு மைண்ட் எப்படி ஓட்டோட தரதரன்னு இழுத்துட்டு போறீங்கன்னு தெரியணும். என்ன செய்வன் தெரியும்ல? அவனையும் சேர்த்து உன் கூட கயிறுல கட்டி ஓட்டோட தரதரன்னு இழுத்துட்டு போவேன். எப்படி நல்ல சுவாடிய ரெண்டு பேர் போறீங்கள? என்ன செய்வான்ல தெரியணுமா? அப்படி சொல்லுமா. டேடி செல்வா என்ன செஞ்சான்? சும்மா இரு. அவனை மட்டும் இழுக்காத. மாப்பிளைய ரொம்ப இதா பேசாத உமா. இப்படி நீ பேசதான் மாதிரி அவனுக்கு கீழால பிடிக்க ஆரம்பிச்சிரும் பாத்துக்க. பிடிக்குமா? பிடிச்ச மாதிரி அடுத்த நாள் நடக்குது வேற. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் பாத்துக்கிடுங்க. நான் சும்மா ஏதாவது பேசுவேன் உடனே அவனுக்கு பிடிக்காம போயிருமோ? உங்களுக்குலாம் இப்ப புரியாது. கொஞ்சம் வயசு ஆகட்டும். அவ்வளவுதான் வீடு வர போகுது சின்ன பொண்ணு. பாரட்டு பாரட்டு. ஆமா சாமி, காலேஜ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சறதே. அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். என்னங்க சொல்லியா? ஸ்கூல்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். காலேஜ்ல வந்தா ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாதுமா. இன்ஜினியரிங்ல நான் படியே பாடி இருக்குவேன். இப்ப கடைசி வருஷம் ப்ராஜெக்ட் அது இதுன்னு போட்டு கொல்லியாவே. அப்படியா? சந்தியம்மா. என்ன மாமா சொல்லுங்க. வசந்தியத்த உங்க வீட்ல இருக்கா? இல்லையே எங்க வீட்ல இல்ல. எங்க அம்மா எங்க வீட்ல இல்ல. எங்க போனவ? எங்கயோ லிங்கபுரம் வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ பத்திடுங்க. அத்தையே அங்க தான் பேர்பாவலா இருக்கும். அப்படியா? ஒரு வார்த்தை சொல்லாம ஓடிட்டாமக்கா. பசிக்கு வீட்டு வாசிச்சுட்டு தான் சொன்னேன். சரின்னு சொன்னவதான் எங்க போனான்னு வீடெல்லாம் திறந்து கிடக்கு. அடுக்கலை கதவு திறந்து கிடக்குது. எங்கேயோ ஓடிட்டா. உங்க அம்மையாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காவில்ல? ஆமா சொல்லிட்டு தான் போனவ. எங்களை தோசை ஊத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாவ நாங்க சாப்பிட்டோம். பாரு ஒரு வார்த்தை சொல்லாம அந்த சியானாப்புல பாம்போல இருக்குது. என்ன வந்துட்டவ? எப்ப வந்துட்டீல? வசந்தியத்தை எங்கம்மா? அப்படியே கொஞ்சம் கீழே பாரு மக்களே. இல்லையா? கீழ லட்சுமி தான இருக்கவ. கீழனா இங்க இல்ல பின்னாடி பாரு. இடியா வண்டியில இடலாமையா பின்னாடி கேட்டு தொங்க விட்டுருக்குது. ஐயா எத்தையா? பாவம் சின்ன பண்ணட்ட. இப்படி ஏத்த பண்ணீங்க? ஏக்கா எல்லாரும் கீழே இறங்குங்க. தந்தியா உனக்கு ஒண்ணும் தெரியாது மக்கா. அமைதியா நில்லு. என்ன திட்டி தெரியணும்? யாரா இருந்தாலும் இப்படி ரோட்ல போட்டு இழுத்துட்டு வரத பார்த்தா பாவமா தான இருக்கும். அதுக்கு உடனே சின்ன பிள்ளைன்னு சொல்லுதியே. ஏ வசந்தி, உறங்கினது போதும். எந்திரிச்சு வந்து துவாசிட்டு வா. என்ன என்னம்மா? என்ன இவன் என்ன திரும்ப பண்ணிருக்கா? என்ன பண்ணா? இந்த பிள்ளை எல்லாம் விளையாட்டு போட்டியில எல்லாம் சேர்ந்துச்சுலானே. குவாலம் போட்டு அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி பிரைஸ் கொடுப்பாவல்ல. அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மேடம் கையில 3000 ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கா. என்னமா சொல்லுதிய? 3000மா? லஞ்சமா கொடுத்தாலாம்? ஆமாண்ணே அதுதான் போய் லிங்கபுரத்துல கேட்டுட்டு வரோம். தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லி மாதிரி அவிலே என்கிட்ட வந்து சொல்லிட்டாவ. எப்படி சொன்னா? லஞ்சம் கொடுத்தேன்டா? இல்லையா 3000 ரூபாய் போயிட்டு அப்படி இப்படின்ட்டு அழுதாவ. நான் என்ன கதையா இருக்கும் அவி என்னத்துக்கு வீட்டை 3000 ரூபாய் வாங்க போறாவன்னு சொல்லிட்டு அங்க போனேன். ஓ இந்த கதை தானா? சே ஏன் இந்த வசந்தியத்தை இப்படி இருக்கவ? இருமா உள்ள போய் இருக்கும் அவளுக்கு. என்ன தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ரோட்ல போட்டு தரதரன்னு இழுத்துட்டு வந்ததுலயே ஒரு மாதிரி மயக்கமானது மாதிரி கிடக்கா. இனி அவளை அடிக்காண்டா. நாங்களே அவளுக்கு தேவையான பனிஷ்மெண்ட கொடுத்துட்டோம். ராணி அக்கா பேசாம இருங்கக்கா. நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. நீ ஏதாவது சின்ன பிள்ளை தனமா சொல்லிட்டு இருப்பா. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எங்க வீட்டுக்காரங்களாம் இப்படி எல்லாம் பண்ணது தெரிஞ்சு அடிச்சு விடுவாரு என்னைய. இத அவுத்துட்டு முத. வசந்தி என்னை அடிச்சிடாதீங்க. என்ன ராணியக்க உங்களை இவ்வளவு ஏமாத்தி இருக்கா? அடிச்சிடாதேன்னு சொல்லிய. சரி அடிக்கல போதுமா? சரி தம்பி. எப்படி சின்ன பொண்ணு? என்ன ஆள் முழிச்சிட்டு முடிச்சுட்டாளா? கண்ணை மூடிட்டு நடந்தா எல்லாம் நடிப்புனே. நான் உள்ள போய் பாத்துக்கிட்டேமா. சே ஏன்டா எனக்கு இந்த நிலைமைமா? ராணி அக்கா உள்ள போங்க. சும்மா நின்னு புலம்பிட்டு இருக்க கூடாது. சந்தியால அம்மையை கூட்டிட்டு உள்ள போ மக்களே. சரி தே. எம்மா வாங்க. உமா நீ பாத்தியா? என்னது சின்ன பொண்ணு? அந்த அண்ணை தூக்குனவல்ல உடனே ஆளு வெவ்வேறு அளவங்க அனுப்பியவ. அப்படியே சின்ன பொண்ணு நான் பார்க்கல பத்துக்க. அந்த அண்ணைய அடிக்க மாட்டேன்னு சொன்னவல்ல உடனே வெவ்வேன்ட்டு நல்ல நேரத்துக்கு தரதரன் பட்டி இழுத்துட்டு வந்த பத்துக்க. இல்லனா இப்ப அந்த அண்ணன் ஒண்ணு பண்ணிருக்கல. நல்ல ஜாலியா ஆளு அலையும் பத்துக்க. இதே வேலையா? அப்படியெல்லாம் தண்ணி ஒண்ணு செய்யாம இருக்க மாட்டாவல. கொஞ்சம் இருங்க கொஞ்சம் கழிச்சு போய் பாப்போம். ஏதாவது சத்தம் கேட்கான்னு இங்க இருந்து வெயிட் பண்ணுவோம். கயிறு நல்ல கயிறு பத்தியலக்க. எங்க இருந்து கிடைச்சு உங்களுக்கு? அங்க கீழ தான் கடந்து பத்துக்க சின்ன பொண்ணு. நல்ல மாடு வேலை ஏதாவது கெட்டதுக்கு ஆகும் பத்துக்க எனக்கு தெரியும். இங்கதான் ஒரு எரும மாடு இருக்குவ. எவ்வளவு அடிச்சாலும் திருந்தாதது. இனியெல்லாம் ஏதாவது பண்ணிச்சுன்னா இப்படி தரையோட அந்த இழுத்துட்டு வர்றதுதான். அதனால அடிக்கடி தேவைப்படுங்க. ஸ்கூட்டிக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. சும்மா எங்க போனாலும் கயிறு தேட முடியாது பத்தியலா. யானக்கன கண்ண மூடிட்டு இருக்கா. ராணியக்கா அடிக்க கூடாதுன்னு சொன்னோட விட்டுருவேன்னு நினைச்சியோ? கடவுளே என்ன பண்ண போறாவன்னு தெரியலையே.
வசந்தி வீட்டுல ஆவாத்த பொருள் எல்லாம் மேல தூக்கி போடுவோம்ல, நீ இங்கே கடை, நீ என்னத்துக்கு இந்த வீட்டுக்கு? உன்னை வச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது, நீ எங்களுக்கு தேவை இல்ல, ஆவாத்த பொருள் நினைச்சுக்கிட்டேன், அங்கே இருந்துக்க. எனக்கு உயரம்னா பயம்னு உங்களுக்கு தெரியுமிலாங்க, இறங்கிக்கிட்டே மாட்டேன். கொஞ்சம் இறக்கி விடுங்க. அவ்வளோலே தரதரன்னு போட்டு இழுத்துட்டு வந்து எனக்கு கை கால்லாம் வலிக்குது. கால்ல முட்ல எல்லாம் உரசி ரத்தமா வருது. கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடுங்க. அந்த பெட்ல போய் கொஞ்சம் படுத்துக்கிட்டேங்க. இப்படி தூக்கி உட்கார வைக்காதீங்க. வாய மூடிக்கிட்டு இருந்துக்க. உன்னை அடிக்க கூடாதுன்னு ராணியக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி தான் நான் இப்படி இருக்கேன். இல்ல நீ இப்ப பண்ண வேலைக்கு என்ன செய்வே தெரியாதாமா? வேலை கடை, கதவை சாத்தி போட்டுறீங்க வெளியே. என்ன நீ எங்க போறான்னு பாப்போம். எம்மா என்ன வரத்து வராருமா? இந்த இடமா அவ்வளவு குப்பையா கிடக்குது. என்ன தூசி கிடக்குமாச்சு. இதுல வந்து உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. தும்மலா வரப்போவே எனக்கு. ஏ கூறு கட்டவர, தும்மலா வருது, கொஞ்சம் இறக்கி விடு. சியான வீட்ல இருப்பாள, என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்த பிள்ளை? ஒரு தப்புல அம்மா இப்படி தூக்கி இருத்தி வச்சிருக்காவள, கொஞ்சம் போய் பாப்போம். ஒண்ணும் கிடையாது. ஏ சியானா, ஏடி எப்பா அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவப்பா, போய் திறந்து விடட்டா? இங்கே திறந்து விட்டான்னு வச்சுக்க, நீயும் உள்ள அவ கூட கடைன்னு சொல்லிட்டு சேர்த்து கதவை போட்டுட்டு போயிருவேன். ரெண்டு பேரும் எனக்கு தேவையில்ல. அந்த பையன் இருக்கட்டு உள்ளே கடந்து எவ்வளவு நேரம் அலற முடியுமோ அலறிட்டாவா. மேல அவ்வளவு தூசியா இருக்குமா, தும்மல் வருமா? கதை விட்டுட்டு இருக்கவங்க அம்மா இருந்துட்டு டெய்லி வீட்டை தூக்கா, கொஞ்சம் மேல எல்லாம் தூக்க வேண்டியதானே? அப்படியே கிடக்குவா அழுக்கா. போய் கிடக்கட்ட, அப்பதான் தெரியும் மேல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. ஏ சிவனேசா, தலையே கறக்கும், இதிலே படுப்போம். எம்மா பாம்பு. யாரு? என்ன கறக்கத்துல ஒண்ணு கண்ணு தெரிய மாட்டேக்கோ? நான் தாங்க. எம்மா இவ்ளோ ஒருத்தியம்மா, கதவை பூட்டிட்டு போனவர் இந்த ஜன்னலை பூட்டாம போயிட்டார் பாரு. என்ன வசந்தி, நல்ல ஆஸ்வாசமா கைய கால நீட்டி படுத்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கும் இடம். இந்த தாய் கிழவிக்குள்ள இப்ப வாய் கூடி போச்சு. சின்ன பொண்ணு கூட சேர்ந்து ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. சூப்பரா இருக்குது. உங்களுக்கு இடம் இருக்கு, வந்து படுக்கிறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம், எங்களுக்கு வீட்ல இடம் இருக்கு, நாங்க படுத்துக்கிட்டோம். நல்ல ஐடியா. அன்னை சூப்பரா ஆவாத்த பொருள் கூட சேர்த்து உங்களையும் போட்டுட்டாவளோ. அங்கே கடங்கனக்கு பாய். நாங்கெல்லாம் புரோட்டா சாப்பிட போறோம். என்ன தெரியுமா புரோட்டா? அதுவும் சும்மா இல்ல, கொத்து பரோட்டா. பாட்டி துரை சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஏ வசந்தி உண்மைக்குன்னா சிக்கன் கொத்து பரோட்டா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க போங்க. உங்ககிட்ட இப்போ வந்து யார் கேட்டது? போங்க அந்தால. எங்க வாங்க அங்க போவோம். வந்துடா. வயிற்று பசிக்கு என்னத்த சாப்பிட? இவ்வளவு வரை இப்படி வந்து ஆசை காமிச்சு விட்டுட்டு போயிட்டாள்ல. மேல பரன்ல அவ்வளவு பள்ளி முட்டையா கிடக்குது. அதுக்கு நிறைய பொரிச்சு சாப்பிட முடியும். படுப்பு கொஞ்ச நேரம், வயிறு குடஞ்சா தானா வந்து கதவை திறந்து விடுவாரு. என்ன களவாணித்தனம் பண்ணாலும் இப்படி மாட்டிரியோமே. சே, இதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணுமாட்டிருக்கு. அந்த முக அமைப்பு நம்மளுக்கு சுத்தமா கிடையாது. என்ன செஞ்சாலும் அப்பட்டையே தெரிஞ்சிருது. பாரு என்னத்துக்கு வசந்தி இப்படி பட்டு தப்பு பண்ணியா?